ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தேர்ந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஆண்டவராகிய தேவன் ஒரு மிகப்பெரிய காரியத்தை நமக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. பசி உள்ள ஒரு மனிதன், அந்த மனிதனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால். போதும். ஆண்டவர் சொல்றாரு, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை நீ திருப்தி ஆக்கினார். பசி உள்ளவனிடத்தில் ஆத்துமாவை சாய்க்க வேண்டும். சிறுமைப்பட்டவனை திருப்திப்படுத்த வேண்டும். அப்போ இந்த ரெண்டுமே ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஆவிக்குரிய ரீதிகள் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரியமாக இருக்கிறது. என்னது அப்படின்னா, முதலாவது, ஒரு மனிதன் பசியோடு கூட இருக்கிறவன் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற உன் ஆத்துமாவை சாய்த்து. அப்படின்னா என்ன? நாம் ஒரு மனிதன் பசியாக இருக்கிறார். அந்த பசியாய் இருக்கிறவனுக்கு ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. இங்கே ஆவிக்குரிய ரீதியில் நாம் அதை பார்க்க வேண்டும். பார்ப்போமே ஆனால், ஒரு மனிதன் ஆத்தும பசியில் இருக்கிறான். அந்த ஆத்துமா தேவனுடைய வார்த்தைக்காக தாகத்தோடு பசியோடு கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த ஆத்துமாவை தேற்றுவதற்கு நம்முடைய ஆத்துமாவை சாய்க்க வேண்டும். அப்போ நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, யோவானில் நீங்கள் வாசிக்கும் போது, 2 யோவான் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ நீங்கள் உங்கள் ஆத்துமா வாழுகிறது போல, அப்போ இந்த ஆத்துமா வாழ்கிறது என்றால் இந்த ஆத்துமா செழித்திருக்க வேண்டும். இந்த ஆத்துமா ஒரு செழிப்பான பாதையில் நடக்கிறதா இருந்தால்தான் அது மற்றவர்களிடத்தில் சாய்க்கும் பொழுது இந்த ஆத்துமா வாழ்கிறது போல அவர்களும் வாழ்வடைவார்கள். அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தையை அனுபவிக்கிற நாம மற்றவர்களுக்கு கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லும் பொழுதுதான் அவர்களும் அந்த ஆசீர்வாதத்துக்குள் வருவார்கள். இப்போ நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் விளக்கமாய் விரிவாய் நாம் அதை பார்ப்போமே ஆனால், நம்முடைய ஆத்துமா முதலாவது செழிப்படைய வேண்டும். நம்முடைய ஆத்துமா முதலாவது தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தையினால் மன்னாவினாலே போஷிக்கப்பட வேண்டும். அப்போ தான் நாம் மற்றவர்களை போஷிக்க முடியும். இங்கே அகப்பையில் சட்டியில் ஒன்றும் இல்லை, ஆனால் அகப்பையில் நம்ம எடுத்தால் ஒன்றும் வராது. சட்டியில் ஒன்றும் இல்லை, அப்போ எப்படி அகப்பையில் வரும்? அப்போ நமக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா மற்றவர்களுக்கு நம்ம எப்படி ஆசீர்வாதமாக மாற முடியாது இல்லையா? அதனால் கர்த்தர் நமக்கு சொல்கிற, உன் ஆத்துமாவை, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்டவனை திருப்தியாக்கி. ஒரு மனிதன் சிறுமைப்பட்டு கிடக்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபிக்க முடியல, கர்த்தரை துதிக்க முடியல, கர்த்தரை ஆராதிக்க முடியல, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல, கர்த்தரை உயர்த்த முடியல. இப்படி ஒரு மனிதன் சிறுமைப்படுத்தப்பட்டு ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு அவனை திருப்தி ஆக்க வேண்டும். அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தையினால் அவனை போஷிக்க வேண்டும். முதல்ல நம்முடைய ஆத்துமாவுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். 2வது, ஆண்டவருடைய வார்த்தையினால் சிறுமைப்பட்டவனை போஷிக்க வேண்டும்.
இப்போ இதை மாம்சத்தின்படி யோசிக்க வேண்டாம், நம்ம ஆவிக்குரிய ரீதியில் பார்க்க வேண்டும். ஆவியானவர் இதை குறித்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை கவனமாய் பார்த்தால்தான் நமக்கு புரியும். ரெண்டாவது, இந்த ஆத்துமா ஒரு மனிதனிடத்தில் சாய்ந்து அவன் பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து சிறுமைப்பட்டவனை திருப்தியாக்கி, இந்த ஆத்துமா இந்த மனிதன் மற்ற ஆத்துமாக்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது உன்னுடைய இருளில் வெளிச்சம் உதிக்கும். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வெளிச்சம் மத்தியானத்தை போல இருக்கும். அப்படின்னா என்னன்னா, நாம் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு தேவன் பல நன்மைகளை அருளி செய்வார். நம்முடைய வெளிச்சம் பிரகாசமுடையதாய் மாறிடும். சொல்லுவாங்கள்ல, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும், இறைக்காத கிணறு நாரி போகும். இது 100% உண்மை. இப்போ நடைமுறையில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிணறுகள் இருக்கும். நான் சின்னதில் நண்பர்களோடு போய் குளிக்க போவோம். அப்போ நாங்கள் எனக்கு நீச்சல் தெரியாது, அதனால் நான் கிணத்துல இறங்க மாட்டேன். நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு குளிக்கணும், கிணத்துல குளிக்கணும், அவ்வளோதானே, இரு அப்படின்ட்டு அந்த கிணறு அந்த மோட்டரை போட்டு இறைப்பாங்க. இறைக்கும் போது இவனை சொல்லுவானுங்க, இன்றைக்கி மோட்டரில் குளிச்சுருவோம், நாளைக்கு கிணத்துல குளிப்போம். ஏன்னா இன்றைக்கி இறக்க 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 தண்ணி குறையும், நாளைக்கு ஒரு அளவுக்கு இடுப்பளவு தண்ணி இருக்கும், அதில் நம்ம போய் குளிக்கலாம். அப்படி பெரிய பெரிய கிணத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நாங்கள் குளிச்சுருக்கோம். ஆனால் அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இறைப்பாங்க, இறைச்சி முடித்து சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே லெவல் ஏற ஆரம்பிக்கும். காலையில் அடுத்த நாள் காலைல வந்தீங்கன்னா 3/4 கிணறு தண்ணி ஏறி இருக்கும். தண்ணி ஊறி வந்துடும், அதுக்குள்ளே ஊற்றுக்கண்கள் திறந்து எல்லாம் தண்ணி ஊறி வந்துடும். அப்போ ஒரு மனிதன் நமக்குள்ள இருக்கிற சிலர் என்ன நினைப்பாங்க, எனக்கு தான் இந்த ஆசீர்வாதம், எனக்கு தான் கர்த்தர் இது தந்திருக்கிற, எனக்கு தான் கர்த்தர் அது தந்திருக்கிற, வேறு யாருக்கும் இந்த ரகசியம் தெரியக்கூடாது, ரகசியம் பெருசு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு ஒன்று தெரிகிறது என்றால் அதை நான் மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லுவது மிக மிக அவசியம், மிக முக்கியம். இதில் எனக்கு ரொம்ப பிடித்த 2 நபர்கள் உண்டு. ஒன்று மோகன் சிலாசர் அவர்கள். அவங்க தங்களுடைய அனுபவத்தை, இப்படியெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் நான் ஜெபித்தேன், ஆண்டவர் இப்படியெல்லாம் கிரியை செய்தார் என்று அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வகுமார் அவங்க, தீர்க்க தரிசனங்களை நீங்கள் அறிந்து கொண்டு ஜெபிக்கணும், அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தை பற்றி விளக்கி சொல்லுகிறார்கள். அப்போ நமக்கே நிறைய நேரங்களில் ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்தாலும் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த அனுபவம் நமக்கு ஒரு ஸ்டெப் நம்மை தூக்கி நிறுத்துகிறதாக இருக்கிறது. இப்போ அவங்க ஆத்துமாவில் ஆவியானவர் போட்டதான காரியம், பசியோடு இருக்க, இப்போ எனக்கு தீர்க்கதரிசனத்தை பற்றி அறியணும்னு ஒரு ஆவல். அந்த ஆவலை எப்படி தீர்க்கிறாரு? அவர் அவருடைய ஆத்துமாவில் தேவன் கொடுத்ததை நமக்கு சாய்க்கிறார். இப்போ அவருடைய ஆத்துமாவில் நிரம்பி இருக்குது, அந்த பாத்திரம் அப்படியே ஆத்துமா நிரம்பி இருக்குது, தளதல்னு அந்த ஆண்டவருடைய வார்த்தை, தரிசனங்கள், திட்டங்கள் அது நிரம்பி இருக்கு. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றணும்னா அந்த பாத்திரத்தை கொஞ்சம் சாய்ச்சோன்னா இதில் ஊற்றும், அதுலேருந்து கொஞ்சம் இதில் வரும். அப்போ இதுக்கு பசிக்கு ஏற்ற ஆகாரத்தை இது கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் விளக்கி சொல்லும் பொழுது நான் பிரமிப்படைகிற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ரகசியங்களை தங்களுக்குள்ளே வைத்து கொள்வார்கள். இதனால தான் நம்ம ஊரில்
சில மருத்துவங்கள் நாசமாக போனது காரணம் இதுதான். ஏன் நாசமாக போச்சுன்னா, அந்த வைத்தியர் இருக்கார்ல, வைத்தியருக்கு இந்த இந்த வியாதிக்கு இதுதான் மருந்துன்னு தெரியும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய சீஷர் கூட சொல்லி தர மாட்டார். அந்தால் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த மருந்து அவ்வளோதான். இதை போகர்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் அகத்தியர்னு ஒருத்தர், இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் அவங்க மருத்துவத்தில் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இப்போ அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹிந்து கடவுள்களின் அவதாரமாக மாற்றி விட்டார்கள். ஆனால் அப்படி இல்லை. அவங்க வனவாசம் காட்டுக்குள்ளே போய் மூலிகைகளை பறித்து ஆராய்ச்சி செய்த அப்போ உள்ள ஆராய்ச்சியாளர்கள். அவங்களாம் அப்போ உள்ள ஆராய்ச்சியாளர்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. இந்த அர்த்தத்தை அவர்கள் தங்களுக்கு ஓலை சுவடிகளாக நிறைய காரியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு உள்ள காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு மனுஷனுக்கு புதிய அனுபவம் ஒன்றை ஆவியானவர் கொடுத்தாருன்னா இவர் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் தான் ஜனங்களை அடிமைப்படுத்தி, ஜனங்களை குறைவுபடுத்தி, ஜனங்க மேலே ஏறி நின்று அப்படி சவாரி செய்யணுன்ற எண்ணத்தில் ஓடுகிற கூட்டம் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் பெருகிடுச்சு. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புறது என்ன? பசி உள்ள ஆத்துமாவுக்கு, பசி உள்ளவனுக்கு உன் ஆத்துமாவை சாய்த்து, உங்ககிட்ட இருக்கு அதை பகிர்ந்து கொடு. சிறுமைப்பட்டவனை திருப்தியாக்கி, நீ திருப்தியாக்கினா உன் இருளில் வெளிச்சம் உதிக்கும். நீ எந்த இடத்துல குறைவுபட்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தருடைய வெளிச்சம் உதிச்சிரும், இருள் போயிடும். ஓ, வெளிச்சம் எப்படி ஆயிருமா? மத்தியானத்தை போல மாறிடுமா. இந்த நன்மையை நமக்கு கொடுக்க ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் பவுல் எடுத்துக்கோங்க. பவுலுக்கு ஒரு 14 நிருபங்களை எழுதியிருக்கார் புதிய ஏற்பாட்டில். ரோமரில் ஆரம்பித்து எபிரேயர் வரலும் எழுதியிருக்கிறார். ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. எபிரேயர் அவர் எழுதலை, வேறு யாரோ எழுதுனாங்கலாம் இருக்குது. ஆனால் அவர் அந்த நடை, உடைகள், பாவனைகள் எல்லாம் பார்த்தா அது இவர் எழுதுனது போல தான் எபிரேயர் இருக்குது. இப்போ பவுல்கிட்ட ஆண்டவர் இதெல்லாம் இப்படியெல்லாம் எழுது, அதெல்லாம் அப்படியெல்லாம் எழுதுலாம் சொன்னாரா? இல்லை. ஆவியானவர் அவருடைய மனதில் கொடுத்த பாரம், அவருக்கு கொடுத்த தரிசனம், அவருக்கு கொடுத்த சில திட்டங்கள், இதை ஒவ்வொரு சபைக்காக தெரிவிக்கிறார். ரோமாபுரிக்கு, கொரிந்து சபைக்கு, கலாத்திய சபைக்கு, பிலிப்பு சபைக்கு, எபேசிய சபைக்கு, அப்புறமா கொலோசிய சபைக்கு, தீமோத்தேயுவுக்கு, தீத்துவுக்கு, தெசலோனிக்கேருக்கு, இப்படி ஒவ்வொரு திருச்சபைக்கா அவர் எழுத வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது அப்படின்னா, தனக்குள் இருக்கிற ரகசியத்தை மறைத்து வைக்க அவர் விரும்பவில்லை. இப்போ எபேசி சபைக்கு எழுதுனது, அந்த எபேசி சபையில் ஆவிக்குரிய யுத்தம் எப்படி செய்ய வேண்டும் ரொம்ப அழகாக அதில் எழுதி கொடுத்துருக்கார். கலாத்திய சபைக்கு எழுதுனதில், கலாத்திய சபையில் எழுதி கொடுத்துருக்காரு ஆவிக்குரிய கனிகளை எப்படி அனுபவிக்க வேண்டும், கனியற்ற வாழ்க்கை, கனி உள்ள வாழ்க்கை. அதில் இன்னும் ஹைலைட்டு கொரிந்து சபைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருக்கிறது பல ஆழமான சத்தியங்களை கொரிந்து சபைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ரோம சபைக்கு அப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றா உட்கார்ந்து தியானித்து வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. இந்த மனிதனுக்கு எப்படிதான் இந்த அனுபவம், எப்படி இதெல்லாம் கர்த்தர் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு,
இத்தனை ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு பவுல் ஆவியானவருடைய பாதத்தில் எப்படியெல்லாம் காத்திருக்க வேண்டும். பேதுருக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்போ நான் வாசிக்கும் பொழுது எனக்கே சில காரியங்கள் புரிவதில் புதிராக இருக்கிறது என்கிறார். அவ்வளவு மேன்மை, அவ்வளவு உயர்வு. பவுல் நினைக்கல, என்ன நினைக்கல, எனக்கு தான் ரகசியமெல்லாம் வெளிப்படுத்துகிறார்ல, நான் எதுக்கு போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு பிரசங்கத்திலே சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்லாம் போல. அதை நிருபமாக எழுதி ஒவ்வொரு சபைக்கும் மாறி மாறி கொடுத்து படிக்க சொல்லுகிறார். அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னெல்லாம் இருக்கு என்பதை பவுல் தன்னுடைய ஆத்துமா பசியோடு கூட இருக்கிறவர்களுக்கு தன் ஆத்துமாவை சாய்க்கிறார். இப்போ பசியோடு இருக்கிறவன் தான் வேதத்தை வாசிப்பான். ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறாரு, வேதத்தின் மேல் தாகம் எடுத்திருக்கிறாரு, அவன் தான் அதை வாசிப்பார். இப்போ நீங்கள் பாருங்கள், சும்மா இருக்கிறாள் வேதத்தை வாசிப்பானா? வாசிக்க மாட்டான். ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருக்கணும், வசன தெளிவு எனக்கு வேண்டும், ஆவிக்குரிய ரீதியில் நான் வளரணும். பவுல் இந்த நிருபத்தை ஏன் எழுதினார்? நான் வாசிக்கணும். இப்படி வாசிக்கக்கூடிய சில அனுபவம் பெற்ற மனிதர்களை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த டவுட் எனக்கு இருந்துச்சு, இந்த வசனத்தை வாசித்தேன், அந்த டவுட் எனக்கு அப்படியே கிளியர் ஆச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிளியர் பண்ணுவதற்கு, டவுட்ஸை கிளியர் பண்ணுவதற்கு தான் நிருபங்களை அவர் எழுதி கொடுத்துருக்கார். வேதமே அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு, ஒவ்வொரு சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு. அப்போ அந்த சந்தேகங்கள் நம்மை தாக்காதபடி, அந்த சந்தேகங்கள் நம்மை வேதனைப்படுத்தாதபடி, அந்த சந்தேகம் நம்மை ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி அடைய விடாதபடி தடுக்காமல் நாம் வளர்ச்சி அடைவதற்கு. அதனால் தான் பவுல் நிருபங்களை, இத்தனை நிருபங்களை எழுதினாலும் நம்முடைய இருதயம் தேவன் மேல் சாய பண்ணுகிறார். அவர் ஆத்துமாவில் இருந்த நிறைய ரகசியங்களை நிருபங்கள் மூலமாய் நமக்கு தருகிறார். நம்ம பசி ஆற்றப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார், சிறுமைப்பட்டவனை திருப்தி ஆக்கி. அப்போ நம்ம சிறுமைப்பட்ட கிடக்கிறவர்களை, இது என்னமா இருக்குமோ தெரியல, வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலையா ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரு 10 நேரம் வாசிங்கன்னா 11ஆவது நேரம் உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தையும் தானியேலையும் எசேக்கியேலையும் நீங்கள் கவனமாக வாசிங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில் நிறைய ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதை காண முடியும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு பெரிய விஷயம் இதுதான். என்னதை எதிர்பார்க்குறாரு? உனக்கு வச்சிருக்கிற நன்மையை, உனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை, உனக்கு தந்திருக்கிற அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள். அவங்கள திருப்தி ஆகட்டும். இந்த வசனத்தை கேட்பதுனால அவங்க ரொம்ப திருப்தி ஆவாங்க. அப்படி ஆகட்டும். 3வது ஒரு காரியம்தான், உனக்குள்ள எங்கேயாவது இருள் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட அது நீங்கி வெளிச்சம் உதிக்க ஆரம்பிச்சிடும். நீ மற்றவர்களுக்கு வேத வசனத்தை எடுத்துரைக்க, அவங்களுடைய தாகத்தை தீர்க்க, அவங்களுடைய வாஞ்சையை போக்க நீங்கள் எத்தனைப்படும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற இருள் விளைகிறோம். 2வது, உங்கள் வெளிச்சம் மத்தியானத்தை போல உதிக்கும். அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சுருக்காரு. அப்போ நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணுமா வேண்டாமா? பெற்றுக்கொள்ளணும், சுதந்திரிக்கணும், அந்த ஆசீர்வாதத்தில் நிலை நிற்கணும். இதற்குத்தான் ஆண்டவன் நம்ம இடத்துல விரும்புகிறார். அப்போ நாம் இந்த ஆசீர்வாதங்களை இழந்து விடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆசீர்வாதத்தில் நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தில் நான் குறைபட்டு போயிடக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்வில் நாம் வளர்ச்சியடைய தான் பல ஆசீர்வாதங்களை அடுக்கடுக்காக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம சுதந்திரிக்க முடியும். அதனால் நம்முடைய ஆத்துமாவை நீங்கள் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அதுதான் பவுல் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு செய்ததை நான் சொல்லுவேன்.
தேவனுடைய சமூகத்தில் நிலத்தையும் கொடுப்பையும் செலுத்துவதை பார்க்கிறோம். துதிப்பது நல்லது, ஆராதிப்பது நல்லது. நான் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்கள் அதை விட எனக்கு ஆண்டவர் செய்ததை நான் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவது நல்லது. சங்கீதத்தில் சொல்கிறார் 66 கடைசி 20வது வசனத்தில், என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், இதெல்லாம் என்னை தாண்டி வர பண்ணினாரே. இந்த தேவன் எவ்வளவு நல்லவர். இந்த அனுபவத்தை அவர் சங்கீதமாக எழுதினது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய ஆலயத்தில் பாட்டாகவும் பாடினார். அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அதை சொல்லியும் கொடுத்தார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஆத்துமாவை சாய்த்தார். அதனால அநேக பசியோடு கூட இருந்தவர்கள் திருப்தி அடைந்தார்கள். பசியுள்ள ஆத்துமா பெற்றுக்கொண்டது, சிறுமைப்பட்ட ஆத்துமா திருப்தி அடைந்தது. தாவீதுக்குள்ள இருந்த கொஞ்ச நெஞ்ச இருளும் இல்லாமல் போச்சு. இப்படி வெளிச்சம் உதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் உதிக்கணும்னா, கர்த்தர் உங்களோடு கூட பேசின, கர்த்தர் உங்களோடு கூட சொன்ன, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை, சத்தியங்களை மற்றவர்களுக்கு சத்தியமாய் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெரிய நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மாலை நேரத்துக்காக, இந்த பகல் நேரத்தில் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்பட்டு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, கேடகமும் பலனுமானவரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. சத்தியத்தில் வளரவும், சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகவும், இவங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாதை மறவாதே. ஆமென்.